ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனு. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இப்போ நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸாம் எழுதுகிறவங்க ரொம்ப 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 கம்மி. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர ரெஸ்பான்ஸு நம்ம வீடியோ பார்க்குறவங்க 100 பேர் 200 பேர் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர்னாவது பார்க்குறாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, அந்தளவுக்கு அவேர்னஸ் நம்ம ஊரில் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் நிறைய பேர் நம்ம ஊர்லேருந்து எக்ஸாம் எழுதணும், நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நர்சிங் ஆஃபீஸராக தமிழ்நாட்டிலேருந்து உள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பெரிய விருப்பம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்செட் எக்ஸாமை இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா நார்செட் எக்ஸாமுக்கு, எய்ம்ஸ் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு இதில் நிறைய ஹாஸ்பிட்டல் இன்க்ளூடிங் கிட்டத்தட்ட 2500 3000 வேகன்சிஸ் பக்கத்தில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமோட பிளேஸ், அதாவது உங்களோட சென்டர் எங்கே அப்படிங்கிறத பர்டிகுலர் பிளேஸை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் நீங்கள் அந்த பிளேஸை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறதுக்கான பிளானை கரெக்டாக பண்ணலாம். டிக்கெட்டை கரெக்டாக புக் பண்ணி வச்சுக்கிட்டு எத்தனை நாள் லீவ் எடுக்கணும் என்ன ஏது. ஏன்னா நிறைய பேர் நம்மளோட நர்சஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் நம்ம அதாவது நேட்டிவ் பிளேஸில் போடாமல் அதர் ஸ்டேட்லேயோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயோ போடுறதுனால நீங்கள் ப்ரீ பிளான்டாக டிக்கெட் புக் பண்ணுறது போகிறதுக்கான பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இப்போ எக்ஸாம் சென்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஹால் டிக்கெட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது எக்ஸாம்லேருந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது மற்ற டீட்டெயில் எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ இதை இதோட லிங்க்கை நான் உங்களோட செக் பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட பிளேஸ் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பிளான் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். அப்புறம் நிறைய பேர் நமக்கு ஸ்டில் வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு போஸ்டரில் அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க. இதுதான் நம்மளோட மெட்டீரியல். இதெல்லாம் தனித்தனி புக்கு கிடையாது, ஒரே புக்கு தான். ஒரு 3 ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கோம், நிறைய ஜெராக்ஸ் போட்டோம். ஸோ அதெல்லாம் அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ நமக்கு டைம் இல்லாதனால என்னால் போஸ்டரில் அனுப்ப முடியல. ஸோ போஸ்டரில் அனுப்ப முடியல. பிடிஎஃபாக வேணும்னு நினைக்கிறவங்க 7050800142 இந்த நம்பருக்கு நீங்கள் நம்மளோட பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன், நம்மளோட யூடியூப் சேனலில் பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஹாய்னு ஒரு கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்கள் நேமுக்கு நேராக ஸ்டார் பட்டன் வரும். ஸோ அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஹாய்னு ஒரு கமெண்ட் போட்டு அதை 7050800142 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ காப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம், நிறைய தெரியாத விஷயம்லாம் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. இதை நான் போஸ்டர்லேயும் அனுப்பிச்சிருக்கிறேன். வேணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்மளோட சேனலில் நிறைய ஓல்டு கொஷின் பேப்பர் போட்டிருக்கிறேன். ஸோ ஓல்டு கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது, அதோட கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க, அதோட பேட்டர்ன் என்ன, எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனலைசிஸ் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம இது வரைக்கும் எக்ஸாமே அட்டன் பண்ணது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் செலக்ட் ஆக முடியும், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், எக்ஸாமில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம் பேட்டர்ன், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்தவங்களும் நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து எழுதுங்க, தொடர்ந்து படிங்க, முயற்சியை விட்டுறாதீங்க. ஸோ தட் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி பெற்றலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.